ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னா ரெட் கார்லிக் மசாலா தோசை தான். இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு வந்து மிக்ஸி ஜாரில் 3 தக்காளி, ஒரு பிஞ்ச் ஆஃப் கார்லிக், கூடவே மிளகாத்தூள், மஞ்சள் தூள் இது நல்லா சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆடலாம். அது கூடவே நான் என்ன சேர்க்குறேன் அப்படின்னா சீரகமும் மல்லித்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே பிஞ்ச் ஆஃப் சால்ட் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக லிக்விட் ஸ்டேட்டஸ்டாக வேணும் அப்படின்னா நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நார்மலாக நம்ம தோசை சுடுற மாதிரி சுட்டுக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு கொஞ்சம் மசால் தோசை வேணும் அப்படின்னா உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணி கூட வச்சு சுட்டு தரலாம். ப்ளெயினாகவும் சுட்டு இதுக்கு வந்து சைடிஷன்ஸ் சட்னி எதுவுமே வேண்டாம். இதுவே மெயின் டிஷ்ஷாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருந்தது. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். நான் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு வந்து மசால் தோசை வச்சு கொடுத்தேன். அண்ட் வந்து எங்கள் பாப்பா கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு வந்து நான் அப்புறம் குட்டி குட்டி தோசையாக ஊற்றி கொடுத்துருந்தேன். விரும்பி அவ்வளோ சாப்பிட்டுருந்தாங்க, வேஸ்ட் பண்ணாமல். ஸோ மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா கைஸ், see you again.